நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்? உங்களுக்கு என்கிட்ட கத்துக்குங்க, வந்து பாடம் எடுத்துக்குங்க. நீர் மேலாண்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்னிடம் வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக தெரிவித்துள்ளார். தண்ணி கடலுக்கு போகுது, அது கொஞ்சோண்டு 1/4 TMC தண்ணி, அவ்வளவுதான். 350 கியூபிக் கன அடி நீர், அவ்வளவுதான். இதை எடுத்துட்டு இந்த 2 ஏரியிலையும் டேம்லையும் நிரப்புனா, இதற்கு போராட்டம் பண்ணி காசுலாம் வாங்கி நிதி ஒதுக்கீடு செய்த இந்த துப்பு இப்பு என்ன இப்பு துப்பு கெட்ட ஆட்சி அது. இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இந்த திட்டத்தை அப்படியே கிடப்புல போட்டாயா? எவ்வளோ அயோக்கியத்தனம் அது! எவ்வளோ பாவையா நீங்க செய்யறீங்க? எவ்வளோ பாவையா செய்யறீங்க? கேட்டா இன்னைக்கு போய் பார்த்தா அப்படியே நிக்குது, அனாதையா நிக்குது. இந்த திட்டம் அப்படியே நிக்குதியா? 10% வேலையை கிருஷ்ணகிரியில் பண்ணியிருக்கிறாங்க, அங்க ஒரு 40% பண்ணியிருக்கிறாங்க அந்த பக்கத்தில் தருமபுரிக்கு. இதுவாயா ஆட்சி? இதுவாயா நிர்வாகம்? இது விவசாய பிரச்சனை மட்டும் இல்லையா, நமக்கு உணவு பாதுகாப்பு. வருங்காலம் மோசமா இருக்க போகுது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். மழை வரப்போறது இல்லை. இன்னும் 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு மழை வராதுன்னு நிபுணர்கள், கிளைமேட் சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இன்னைக்கு மழை வருது, வெள்ளம் வருது, மேக வெடிப்பு, கிளவுட் பர்ஸ்ட் எல்லாம் வருது. இன்னும் 15 வருஷத்துல இதெல்லாம் எல்லாமே காணாம போயிடும். இன்னைக்கு இந்த திட்டம் வேணும்யா. நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்? உங்களுக்கு என்கிட்ட கத்துக்குங்க, வந்து பாடம் எடுத்துக்குங்க. நீர் மேலாண்மை பத்தி இந்த மேடையில் 5 மணி நேரம் என்னால பேச முடியும். தமிழ்நாட்டு நீர் மேலாண்மை, இந்தியா நீர் மேலாண்மை, உலக அளவில் நீர் மேலாண்மை பேச முடியும். பேசுவதுன்னா நான் ஏதோ வசனம் பேசுறது இல்லை. இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று என்னால பேச முடியும். அதுதான் நான் கேட்கிறேன். எங்க கிட்ட ஒரு 6 மாதம் 2 ஆண்டுகளை விட்டு பாருங்களேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.